ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்பிளி சிலம்பு. மெடிடேஷன் அதாவது தியானம் அப்படின்னு சொன்னாலே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க செய்யறது, அப்படி இல்லைன்னா வயதானவர்கள் செய்யறதுப்பா அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதுங்க. நாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஆன்மீக ரீதியாகவும் இப்போ நாம் இருக்கிறத விட அடுத்த ஸ்டெப் பெட்டராக இன்னொரு லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற யாருனாலும் செய்யலாம். எந்த வயதினர் வேணும்னாலும் செய்யலாம். நமக்கு வேணுங்கிறது எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது நம்மளை சுற்றி தான் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது உதவும். நாம் தியானம் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். முக்கியமாக சொல்லணும்னா நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பதட்டப்பட மாட்டோம், கோவப்பட மாட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். அப்புறம் நாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னா இதிலிருந்தெல்லாம் வெளியில் வரத்துக்கு நம்ம தியானம் பண்ணுறது உதவியாக இருக்கும். நம்மளோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் இதையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்மளோட வில் பவரை அதிகமாக்கும். அப்புறம் நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கும்ல, இதையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நம்மளோட வே ஆஃப் திங்கிங் இதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் நம்ம தியானம் பண்ணுறதுனால. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். எப்போவுமே பிஸியாக படிச்சுட்ருக்கிற ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க இவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனை இன்னும் அதிகப்படுத்தணும், அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க இந்த மெடிடேஷனை சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்போவுமே பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு எம்ப்ளாயி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னாலும் அவங்க மெடிடேஷன் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க. அவங்க பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் அவங்கள எப்போவும் ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நினச்சி எப்போவும் அவங்க கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்களோட ப்ரெசண்ட்டை அவங்க இழந்துருவாங்க. இது போல் இருக்கிறவங்க கூட மெடிடேஷன் பண்ணுறதுனால அந்த பாஸ்டில் நடந்த விஷயங்களை மறந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர முடியும். யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டியேம்மா, ஆனால் எவ்வளோ நேரம் செய்யணும், எங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லலைன்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம அமைதியான சூழல் எங்கே இருக்கோ நம்ம வீட்லேயே கூட நம்ம அந்த அமைதியான சூழலை க்ரியேட் பண்ணி அங்கே நம்ம மெடிடேஷன் செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்கிற இந்த நேரம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஆரம்பத்தில் 5 நிமிஷம் செய்யலாம், அப்புறம் 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், இப்படி நம்மளால் எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ, நம்ம எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருக்குமோ அதை பொறுத்து இந்த டைமை நம்ம மாற்றிக்கலாம். இப்படி நம்ம ஆரம்பத்தில் மெடிடேஷன் செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபோன் எல்லாம் சைலண்ட்டில் வச்சுட்டு அலாம் மட்டும் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் நம்ம செய்ய போகிறோமோ அந்த டைமுக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ரொம்ப நேரம் நம்ம மெடிடேஷன் செய்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முடிஞ்சிடுச்சா, 5 நிமிஷம் ஆயிடுச்சா, ரொம்ப நேரம் நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கோமா, அந்த மாதிரி வேறு சிந்தனைகள் நம்மளுக்கு வந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே 5 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு மெடிடேஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்ம மெடிடேஷனை செய்ய முடியும். இந்த மெடிடேஷன் அப்படிங்கும்போது யாரெல்லாம் செய்யலாம், எவ்வளவு நேரம் செய்யலாம், எந்த இடத்துல செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் இப்போ பார்த்துட்டோம். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக இதில் நிறைய வகைகள் இருக்குது. ஆனால் நான் இதில் செலக்டடாக ஒரு சில வகைகளை மட்டும் சொல்கிறேன். இதில் ஒவ்வொருத்தரோட குணாதிசயங்கள், ஒவ்வொருத்தரோட மனநிலைக்கு இல்லை அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி நாம் அதை கண்டினியூவாக செஞ்சுட்டு வரலாம். இந்த மெடிடேஷனில் ஃபஸ்ட்டு டைப்பாக நான் எதை சொல்வேன்னா ஃபோக்கஸ்டு மெடிடேஷன். அதாவது நம்ம கவனம் முழுக்க ஏதாவது ஒரு பொருள் மேலே இல்லை ஒரு விஷயத்து மேலே நம்ம செலுத்தி மெடிடேஷன் செய்யணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ப்ரீத்திங் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மூச்சு காற்று உள்ளே இழுத்து வெளியில் விடுறோம் இல்லையா, இதை நம்ம கவனிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை நம்ம முழு கவனத்தோட அதையே உற்று நோக்கி கவனிக்க ஆரம்பிக்கலாம்.
அப்படி இல்லைன்னா ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு அந்த விளக்கையே நம்ம உற்று நோக்கி கவனிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மெடிடேஷன் செய்யறதுனால நமக்குள்ள எந்த சிந்தனைகளும் இல்லாமல் நம்ம கவனம் முழுக்க அந்த ஒரு பொருள் மேலே தான் இருக்கும். அடுத்து இரண்டாவதாக எதை சொல்லலாம் அப்படின்னா மந்த்ரா மெடிடேஷன். இதில் ஏதாவது ஒரு மந்திரம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வார்த்தை இல்லை வாக்கியத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த மெடிடேஷன் செய்கிற வரைக்கும். பொதுவாக இந்த மந்திரம் சொல்கிறது அப்படிங்கிற விஷயம் வரும்போது ஓம் அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அது சொல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி இல்லைன்னா ஒரு வாக்கியத்தை கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஜெயிக்க பிறந்தவன், எனக்கு நல்ல மார்க் வரும், நல்ல ரிசல்ட் வரும், நான் தைரியமானவள், இது போல் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் இதை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லலாம். அப்படி சொல்லும்போது உங்களுக்குள்ளற செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். அதுபோல் நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்கிற இந்த விஷயம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிறது லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலிமா உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அடுத்ததாக மூன்றாவதாக எதை பற்றி சொல்லலான்னா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த மெடிடேஷன் செய்யும்போது நம்ம பாஸ்ட் பற்றியும் யோசிக்கக்கூடாது, ஃப்யூச்சர் பற்றியும் யோசிக்கக்கூடாது. ப்ரெசண்ட்டில் இந்த நிகழ்காலத்தில் இருந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி நாம் யோசிக்கணும். பொதுவாக பாஸ்ட் அப்படின்னாலே நம்ம நினைவில் நம்ம நிறைய எதை வச்சுருப்போம்னா நம்மளுக்கு கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கும் இல்லையா, அதை தான் வச்சுருப்போம். அதனால் பாஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம நினைக்கும் போது அது மேக்சிமம் ஒரு சேடான விஷயங்களாக தான் இருக்கும். ஃப்யூச்சர் அப்படின்றத பற்றி யோசிக்கும்போது எந்த ஒரு விஷயம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய திங்கிங் இருக்கும். அப்படின்னா ஃப்யூச்சர் அப்படின்னாலே நம்மளுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும். அதனால் பாஸ்ட்டை பற்றியும் நினைக்காம ஃப்யூச்சர் பற்றியும் நினைக்காம ப்ரெசண்டில் இந்த கரண்ட் நிகழ்காலத்தில் இருந்து நாம் இந்த மெடிடேஷனை செய்ய போகிறோம். இப்படி செய்யும்போது நீங்கள் இந்த தியான நிலையில் பொசிஷனில் உட்காந்துட்டு ப்ரெசண்டில் உங்களை சுற்றி என்ன சத்தங்கள் எல்லாம் கேட்குது, உங்கள் புலன்கள் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க, என்ன சத்தங்கள் உங்களுக்கு கேட்குது, என்ன ஸ்மெல் உங்களுக்கு வருது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுதா தொடுற மாதிரி, உங்கள் கையிலேருந்து இப்போ பக்கத்தில் ஏதாவது உங்களை தொடுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இது போல் ப்ரெசண்டில் உங்களை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முழு கவனத்தோடு கவனிக்க போகிறீங்க. இப்படி நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தொடர்ந்து செய்யும்போது ரொம்ப தூரத்தில் கேட்குற ஒரு சின்ன சத்தம் கூட உங்களுக்கு தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும். உங்கள் பக்கத்தில் ஒரு எறும்பு ஊர்ந்து போகுதுன்னா கூட அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நாலாவதாக நம்ம எதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா லவ்விங் அண்ட் கைண்ட்னஸ் மெடிடேஷன். அதாவது இது நல்வாழ்வுக்கான தியானம். இந்த தியானம் செய்யும்போது நம்ம அந்த மெடிடேஷன் செய்கிற பொசிஷனில் உட்கார்ந்துட்டு நம்ம மனக்கண்ணில் யாராவது ஒருத்தரை கொண்டு நிறுத்தணும். அது நம்மளும் இருக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சவங்க இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தரை கூட நம்ம கொண்டு நிறுத்தலாம். அப்படி நினச்சி நிறுத்திட்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும், அவங்கள நாம் ப்ளஸ் பண்ணணும். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு பிடிச்சவங்களா இருக்கும்போது அவங்க நம்ம கூட இன்னும் அஃபெக்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நம்மளுக்கு பிடிக்காதவங்கள நம்ம மனக்கண்ணில் கொண்டு நிறுத்தி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் ப்ளஸ் பண்ணும்போது நம்ம மனசில் அவங்க மேலே ஒரு கோபம் இருக்கும் இல்லையா, அந்த கோபங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் நம்ம மேலே கோபமாக இருப்பாங்க, அந்த கோபங்களும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் அஃபெக்ஷன் ஆகுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லவ்விங் அண்ட் கைண்ட்னஸ் மெடிடேஷன் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்ற போதெல்லாம் செய்யலாம். அப்படி இருக்கும்போது நம்ம யார் மேலேயோ ஒரு சிலர் அவங்க மேலேயே அவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். நான் ஏன் இப்படி இருக்கேன்,
நான் ஏன் இந்த வாழ்க்கை வாழ்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் அவங்க மேலேயே அவங்களுக்கு ரொம்ப கோபம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த லவ்விங் அண்ட் கைண்ட்னஸ் மெடிடேஷன் செய்யும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்ததாக 5வதாக எதை சொல்லலாம் அப்படின்னா ப்ரீத்திங் மெடிடேஷன். இதை பாக்ஸ் ப்ரீத்திங் அப்படி இல்லைன்னா 4 ஸ்கொயர் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா 1 2 3 4 இப்படி நம்ம 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம மூச்சு காற்றை வெளியில் விட போகிறோம். அடுத்த 1 2 3 4 இப்படி கவுண்ட் பண்ணும்போது நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். நம்ம லங்கை எம்டியாக வைக்க போகிறோம். அடுத்த 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது மூச்சு காற்றை உள்ளே இழுக்க போகிறோம். அதுக்கடுத்த 1 2 3 4 இந்த கவுண்ட் வரும்போது அந்த மூச்சு காற்றை அப்படியே உள்ளே ஹோல்டு பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கடுத்த 1 2 3 4 வரும்போது மூச்சு காற்றை வெளியில் விட போகிறோம். இது போல் ஒரு ஸ்கொயர் பேட்டர்னில் நம்ம மூச்சு காற்றை உள்ளே இழுக்க போகிறோம், வெளியில் விட போகிறோம், இன்பிட்வீனில் ஹோல்டு பண்ணி வைக்க போகிறோம். இப்படி நம்ம ப்ரீத்திங்கை ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறது தான் இந்த ப்ரீத்திங் மெடிடேஷன். இப்படி நம்ம சொல்லும்போது சொல்லிக்கிட்டே போகலாங்க. இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. மெடிடேஷனில் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த 5ல் ஏதாவது ஒரு மெடிடேஷன் செய்கிறதே போதுமானதாக இருக்கும். நானும் மெடிடேஷனில் பிகினர் தாங்க. நம்மளுக்கு எந்த ஒரு டைப் பெஸ்ட்டாக இருக்குமோ, நம்மளால் எந்த ஒரு டைப்பை செய்ய முடியுமோ, நம்ம தேவைக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த ஒன்றை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டான இடத்துல அமைதியான இடத்துல செஞ்சு போதுமான டைம் எவ்வளோ நேரம் நம்மளால் செய்ய முடியுமோ அந்த நேரம் வரைக்கும் நம்ம மெடிடேஷன் செய்யலாம். இப்படி நம்ம செய்யறதுனால நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரொம்ப பெட்டராக இருக்கும். நாமளும் ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.